வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதியில் பார்ப்போம். வாங்க இந்த வாரம் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் டோஜி டைப் ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஃபுல்லாக இறங்கிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் டோஜி வந்ததுனால ஒரு இன்டெசிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். டோஜியோடைய ஹையை பிரேக் பண்ண மேலே, லோவை பிரேக் பண்ண கீழே அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த வாரமும் பாருங்கள் இந்த டோஜி லெவல் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அடுத்த கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேலேயும் சரிசமமான விக்கு, கீழேயும் சரிசமமான விக்கு போட்டு பார்க்குறதுக்கு ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்டிக்ஸ் டைப் ஆஃப் ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ இங்கே என்ன ஃபீல் ஆனிச்சோ அதே தான் தொடர்ந்து அதே ரேஞ்சில் விக்கு போட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு சேம். அதனால் இன்னும் தெளிவான முடிவு எந்த திசை அப்படின்னு தெரியல. அது கீழே பிரேக் பண்ணால் கீழே, மேலே பிரேக் பண்ணால் மேலே. ஸோ பேரிஷ் ஸ்பின்னிங் டாப் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒன்ஸ் அந்த ரேஞ்சை மேலே கீழே பிரேக் பண்ணால் தான் அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு தெளிவாக தெரிய வரும். அதனால் இந்த ரெண்டு ரேஞ்சும் மார்க் பண்ணிங்க. ரெண்டு ரேஞ்சை தாண்டி சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா அல்லது ரிஜெக்டாக கீழே வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன் டேயில் செக் பண்ணி பார்ப்போம். ஒன் டேயில் பாருங்கள் இந்த நீளமான இந்த பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் உள்ளே தான் இன்னும் அமைஞ்சிட்ருக்கே தவிர லாஸ்ட் 3 டேஸில் அது கீழேயோ மேலேயோ இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 50 ரேஞ்சை மேலே கீழே பிரேக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகணும். இது கீழே வரணும் அப்படின்னா இது அப்படியே இன்னும் இந்த 50க்கும் கீழே தாண்டி க்ளோஸ் ஆகிட்டு இன்னும் கன்னியூ ஆகணும். ஃபெயில் பண்ணணும்னா 50க்கு மேலே தாண்டி மேலே பிரேக் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரை என்னன்னு தெரியாது. அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரை அந்த டேவோடைய லோ அண்ட் ஹையிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹை விக்கு நிறையா போட்டிருக்கு. ஈவன் பாருங்கள் மேலே கொண்டு போக முடியாமல் கீழே விக்கு க்ளோஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேஞ்சு ப்ளஸ் ஸோ ஓப்பன் க்ளோஸ் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அதுலேருந்து சப்போர்ட் எந்த பக்கம் எடுக்குது, எந்த பக்கம் போகுது அப்படின்னு. இமீடியட் ரேஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவலில் பாருங்கள் 23,168, கீழே 22,976 அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ மேலே டைரெக்டாக போய்ட்டு இந்த ரேஞ்சை தொட்டுட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும், இல்லை தாண்டி சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட் ரேஞ்சு 23,216, அடுத்தது 23,426. ஒருவேளை கீழே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது அப்படியே 22,976ன்னு அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி வரும். ஸோ கீழே நீளமான அந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த ரேஞ்சை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒருவேளை இதை மட்டும் பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் கொடுத்துருச்சு அப்படின்னா அதோடைய அடுத்த டெஸ்டினேஷன் இந்த விக்கோடைய இந்த ரேஞ்சை நோக்கி வந்துட்டுருக்கு. உடனே வராது. ஸோ கொஞ்சம் நாள் எடுத்துகிட்டு இன்னும் கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா அது நாட்கள் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சு வரலாம். சிபேரில் பாருங்கள் சேம் வேல்யூ சிபேர். ஸோ முன்னே என்ன இருந்துச்சோ அதே சேம் வேல்யூ சிபேர் தான் வந்துட்டுருக்கு. அதனால் ஒவ்வொரு ரேஞ்சிலேருந்து நம்ம செக் பண்ணணும். இதே சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் கொடுத்தா S1, S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் சிபிஆர், அப்புறம் S1 பிரேக் பண்ணதுன்னா S2. மேலே சிபிஆருக்கும் மேலேருந்து அது அப்படியே R1 தான் R2, R1 ரிஜெக்ட் ஆனால் திரும்ப அது அப்படியே S1 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் எல்லாமே டவுன் சைடு கொஞ்சம் இண்டிகேட் பண்ணது செல்லிங் ட்ரெண்ட் டைரெக்ஷன் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது கூட இந்த ட்ரெண்ட் கன்னியூ ஆகணும் அப்படின்னா நம்ம முன்னே பார்த்த இந்த ரேஞ்செல்லாம் கீழே பிரேக் பண்ணணும். பிரேக் ஆனிச்சுன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தொடர்ந்து கீழே வரப்போகுதா இல்லையான்னு. ஸோ இது கூட இந்த ஒவ்வொரு ரேஞ்சிலையும் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதா அல்லது சப்போர்ட் எடுக்குதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை பேங்க் நிஃப்டியில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.